வணக்கம் நேர்களே. இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மார்க்கெட் பார்த்தோம்னா 2030 டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஏனென்று பார்த்தோமேயானால் ஜெனரலா அக்கார்டிங் டு த இண்டஸ்ட்ரி இந்த செமிகண்டக்டர் முதல்ல நமக்கு ஆரம்பிச்சதே 2021 தாங்க. குளோபல் டிமாண்ட் ஃபார் செமிகண்டக்டர் பார்த்தோம்னா தினந்தோறும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பட் இட் ஸ்டில் ஒரு ஃபியூ கண்ட்ரிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா தாய்வான், சவுத் கொரியா, ஜப்பான், சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இதில் தாய்வான் பார்த்தோம்னா 60% மேலே வேர்ல்டு செமிகண்டக்டர்ஸ் இன்க்ளூடிங் 90% ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ் சிப்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ COVID-19 பேண்டமிக் அப்புறம் தான் அண்ட் வார் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால த ரிஸ்க் ஆஃப் டிபெண்டிங் டூ மச் ஆன் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அதை டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்தியாவுடைய மிஷன், இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் ISM 2021 ஒரு 6 மேஜர் யூனிட் நம்ம அப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க எஸ் ஆனந்த் இன் குஜராத், தென் மொரிகாம் இன் அஸ்ஸாம் அண்ட் ஜேவர் இன் உத்தரப்பிரதேஷ். இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் லைக் மைக்ரான், டாடா, ஃபாக்ஸ்கான் அண்ட் HCL இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுமாதிரி இதில் செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா 2021 76,000 கோடி கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாரி ஆல் த பிரைவேட் கேபெக்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.5 lakh crore உள்ளுக்குள்ள பணம் வந்திருக்கு. ஸோ அதனால இதனுடைய அவுட்ஃபிட் பார்க்கும் பொழுது மார்க்கெட்ல இட் இஸ் ஹேவிங் எ வெரி ரேபிட் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது மூலியமா பார்க்கும் பொழுது இப்போ நம்மளுடைய டோட்டல் 45 50 பில்லியனாக இருக்கிறது அந்த வால்யூம் ஆஃப் செமிகண்டக்டர். இது எக்ஸ்பாண்டட் டு 100 to 100 billion பை 2030 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குளோபல் செமிகண்டக்டருடைய மார்க்கெட் 1 trillion பை 2030 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு இந்த துறையை சார்ந்த பங்குகள் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதுல முதலீடு செய்யலாம். நன்றி, வணக்கம்.